Surpa, Badasha, Aishvi in Ashwin. Sakka vaikkum palagaram. Adukku Aishvi in Ashwin. அனைவருக்கும் வணக்கம். அதாவது வைகை ஆறு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 70 வருஷத்துக்கு மேலே கட்டப்பட்டதுலேருந்து தூர்வாரப்படவில்லை. நிறைய இடத்துல டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்குது, மணல்களை குவியல்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது. பல வருஷமாக பல முயற்சிகள் நடந்துச்சு, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆட்சியிலும் நடந்தது. ஆனால் இதுவரை எந்த ஆட்சி காலத்திலும் அது நிறைவேற்றப்படவில்லை. கடந்த ஒரு வாரமாக இது சம்மந்தமான ஆய்வுக் கூட்டங்கள் நிறைய நடத்திட்டு இருக்கோம். அதுலேருந்து 18% 20% வரைக்கும் வந்து இப்போ டெபாசிட்ஸ் இருக்கும். அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளில் டெபாசிட்ஸ் இருக்கும்னு சொல்லி ஒரு கால்குலேஷன்ஸை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் உடனே வந்து தூர்வார பணியில் இப்போ வரைக்கும் ஆய்வுகள் நடந்துட்டு வருது. ஸோ ஆல்ரெடி வந்து இதற்கான மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய ஒப்புதலை கேட்டு 2 நாட்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம தமிழக அரசு சார்பாக அதுக்கான அனைத்து கடிதமும் அனுப்பப்பட்டது. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸுக்கும் 2 நாட்களுக்கு முன்னாடியே கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதில் ஏற்கனவே போட்ட ஆர்டர் வந்து பெண்டிங் இருக்குது. அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஆர்டரும் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் புதிதாக ஆர்டர் போடுறதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. முழுசமாக ஆய்வு பண்ணிவிட்டு இதை எத்தனை வருஷம் இதை நடத்தணும்னு, எத்தனை வருஷம் இதை மொத்தமாக நம்ம வந்து தூர்வாரும் பணிகள் எத்தனை வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மட்டும் வண்டல் மண் அவங்களுக்கு தேவையான மணல் எடுக்க எல்லாருக்கும் அப்ரூவல் இருக்குது. ஸோ அதுபடி எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அது போதுமானதாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற ஆய்வுப்படி நடந்தாலே வந்து 9 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது மூன்று ஃபேஸாக இதை பண்ணணும்னு. பட் அதற்கு முன்னாலேயே விரைவாக முடிக்கும் பணிகளில் திட்டமிட சொல்லியிருக்கோம். ஏன்னா எவ்வளோ தூரம் இதை விரைவாக முடித்து இதை உடனே வந்து இங்கே இருக்கிற மணல் திட்டுகளை எல்லாம் அகற்றி தூர்வாரும் பணிகளை உடனே முடிக்கிறதுக்கு எவ்வளோ துரிதமாக முடிக்க வேணும்னு சொல்லி திட்டமிடும் பணிகள் நடந்துகிட்ருக்கு. அதனால் விரைவில் ஒன்றிய அரசுடைய அப்ரூவல் கிடச்சி முடித்த பிறகு நம்மளுடைய என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து 1 மாதத்தில் முடிக்கிறதுக்கான பணிகளை தீவிரமாக முதல்வரும் உத்தரவிட்டிருக்காங்க. ஏன்னா நீர்பிடிப்பு பகுதிகளில் 18% 20% வந்து இல்லாத போது அதிகமான நீர்களை தேக்க முடியாது. 20% நீர்களை இப்போ இருக்கிற இதில் வந்து தேக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஸோ அதை நிவர்த்தி செய்யும் விதமாக 70 ஆண்டுகளாக இதுவரை ஒரு டேமில் தூர்வாரும் பணிகளே நடைபெறவில்லை என்பதே பெரிய ஆச்சரியம். ஸோ அதனால் இது தென் தமிழகத்தில் ஒரு பெரும்பாலான மாவட்டங்கள், இப்போ இங்கேருந்து நீங்கள் ராமநாதபுரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே பெரிய ஆதாரம் வந்து முதற்கட்ட ஆய்வுகள் அடுத்தடுத்து எல்லா அப்ரூவல் வந்த பற்றி உடனடியாக விரைவில் ஒரு 2 மாதங்களுக்குள்ளாக தூர்வாரும் பணிகளை உடனே துவக்க வேண்டும். ஸோ அந்த மழை காலங்கள் எப்படி துவக்கணும்? ஏன்னா மழை காலங்கள் வந்து நீர்பிடிப்பில் இருக்கும். ஸோ அதில் ஒரு சில ஏரியாக்கள் இருக்குது, ஏன்னா நிறைய கிராமங்கள் நடுவில் இருக்குது. ஸோ அதை எப்படி வந்து இந்த மணல்களை வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டங்களும் பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ விரைவாக முழு அளவில் திட்ட வடிவம் ஏற்பட்ட பிறகு இதை வந்து முதல்வருடைய ஒப்புதலை பெற்று இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். விவசாயிகள் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்றைக்கும் அந்த ஆய்வுலையும் அதை திரும்ப சொல்லியிருக்கோம். விவசாயிகள் எப்பொழுதும் அவங்க வந்து எடுத்துக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் எல்லாரும் வந்து எப்போ வேண்டாலும் இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கான முழு அனுமதி இருக்குது. வண்டல் மண் எடுத்துக்கொள்ள முழு அனுமதி இருக்குது. எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான இது இருக்குது. அதுக்கு மேலே இன்றைக்கி வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் அனைவரும் வந்து மீண்டும் இதை கண்காணிக்கணும். ஏன்னா யாரையும் இது வந்து கமர்ஷியல் பர்பஸுக்கு யாரும் வந்து இல்லீகலாக அதை யூஸ் பண்ணிடக்கூடாது. அது இப்போ கமர்ஷியல்னாலும் அது அரசாங்கத்திற்கு போக வேண்டியமா தவிர்த்து வேறு யாருக்கும் தனிநபருக்கு அந்த எந்த விதத்திலும் அவர்கள் வந்து இல்லீகலாக விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வந்து வாங்கி மணலை வாங்கி பயன்படுத்த வகையில் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் அடிஷனலாக ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் யாராவது தனிநபர்கள் அந்த மாதிரியான இது பயன்படுத்தினாங்கன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் தயங்க மாட்டோம். ஆலோசனை எவ்வளோ வருஷம் இருக்காங்க என்ன சொல்லி ஆலோசனை செய்துட்டு வருவோம். கண்டிப்பாக நம்மளுடைய முதலாவது பணி கண்டிப்பாக அவங்களெல்லாம் என்னென்ன கட்டங்களில் எப்படி என்னென்ன மாதிரியான தொழிலாளர்கள் இங்கே இருக்காங்கன்னு பார்த்துக்குவோம். ஸோ பார்த்துட்டு செய்வோம். அடுத்தது முதலாவது நம்மளுடைய பணி வந்து கண்டிப்பாக இந்த இங்கே இருக்கிற நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கிற மணல் திட்டுகளை தூர்வாரும் பணிகள் தான் ப்ரையாரிட்டி. தொழிலாளர்களும் கண்டிப்பாக நம்ம பேசிட்டு பண்ணுவோம். நன்றி. பொறுப்பு அமைச்சர் இருக்கீங்க. இப்போ வந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியை பொறுத்த வரைக்கும் 4000 பட்டாக்கள் வீட்டுமனை பட்டாக்கள் வந்து ஏற்கனவே பரிசீலனை பண்ணி கொடுக்குற நிலைமையில் இருக்கு. ஆனால் வந்து இப்போ பாரம்பரியத்தினால வந்து இதை வந்து
கொடுக்கறதுக்காக இல்லை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு எங்கெங்கெல்லாம் எந்த பிரச்சனை எந்த இஷ்யூ இல்லைன்னா உடனே கொடுக்கப்படுற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. என்னென்ன இப்போ பிரதானமாக இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா நிலத்தடி நீர் கீழே போயிட்டு இருக்கு. நீங்கள் அந்த சின்னம்னூர் அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த போர்கள் அதிகமாக போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக நிறைய இல்லீகலாக 5 சென்டர் 6 சென்டர் 7 சென்டர்லாம் வந்து போர்கள் போடப்பட்டு இப்போ ஆழ்துளை போர்கள் போட்டு அது மூலமா நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி செய்யறாங்களோ கடுமையான கிரிமினல் அஃபென்ஸ்ல அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். எல்லாம் யாருமே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸோ இல்லை இயற்கை வளங்களையோ இந்த மாதிரி தவறான வகையில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யாரும் கொள்ளையடிக்க முற்பட்டால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை இருக்கும். சின்னம்னூர் பகுதியில் இல்லை கம்பம் பகுதியில் வந்து நிறைய ஆழ்துளை கிணறுகள் போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வைக்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல்கள் இருக்கோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இங்கே நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது. நம்ம வந்து இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டையும் வந்து இங்கே இருக்கிற மரங்களையும் இயற்கையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கோம். எந்தெந்த இடத்துல வயலேஷன் இல்லாமல் இருக்கோ பட்டாக்கள் கொடுக்கப்படும். ஆனால் அதிகமாக நம்ம ஃபாரஸ்ட் இருக்கிற இடம் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதை ஒட்டி இருக்கிற இடம். ஸோ அதை இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ எதையும் வயலேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக கொடுக்கப்படும். அதே நேரத்தில் இயற்கை வளங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். பட்டாக்கள் மட்டும் கிடையாது சார், எந்த ஒரு வளர்ச்சி இருந்தாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா. ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சில விதிகள் விதிக்கப்பட்டிருக்குன்னா அங்க இருக்க இயற்கை வளங்களை காப்பாற்றுவாங்க மட்டுமே தவிர யாருக்கு தொந்தரவு கொடுக்குறதா இல்லை. கண்டிப்பா இயற்கை வளங்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கான வேலிடேஷன் கரெக்டாக பண்ணணும். எந்த இடத்துல நமக்கு இஷ்டமான இடத்துல நம்ம வந்து வயலேட் பண்றது சரியா இருக்காது. ஸோ இயற்கை வளங்களை காப்பாற்றணும்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் போக வேண்டியிருக்கும். யாரெல்லாம் வந்து இயற்கை வளங்களுக்குள்ள இப்போ ஃபாரஸ்ட்குள்ள போய் யாராவது வயலேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா முதலாவதாக நம்ம தான் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதே நேரத்தில் பல ஆண்டுகளாக பல 100 ஆண்டுகளாக இங்கே இருக்கிற மக்களுக்கும் பழைய மலைவாழ் மக்களுக்கும் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஏன்னா அவரெல்லாம் பல 100 ஆண்டுகளாக இதே இடத்துல அவங்க இருக்கிறவங்க. ஸோ அவர்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கும். எல்லாமே வந்து ஆய்வு செய்து தான் நம்ம நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டு மக்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. புதிதாக யாராவது வந்து போய் அங்கே போய் ஃபாரஸ்ட்குள்ளேயோ இல்லை வேறு மாதிரியான மலைகள்லையோ ஆக்குவே பண்ணி ரிசார்ட்ஸ் ஏதாவது கட்டுறாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம நடவடிக்கை எடுப்போம். ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். நன்றி. அதே மாதிரி ஆண்டிப்பட்டியில பாத்தீங்கன்னா நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கிற புறவழிச்சாலை, அது வந்து இல்லை புறவழிச்சாலைக்கும் ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. புறவழிச்சாலை ஏன்னா அதில் நிறைய மலைகள் நடுவில் இருக்கு. அதனால பெரிய ப்ராஜெக்ட். நீங்கள் உசிலம்பட்டியிலே பார்த்தீங்கன்னா புறவழிச்சாலைக்கு பிரச்சனை இருக்கிற காரணம் ஏன்னா நடுவில் மலைகள் இருக்கு, அதுக்கான வசதிகள் இல்லாமல் இருக்கு. அதெல்லாம் வந்து ஏற்கனவே ஆய்வில் இருக்கிற விஷயங்கள். 20-25 வருஷமா மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் ஆய்வுகள் இருக்கு. ஏன்னா அதை நம்ம எடுத்தோம்னா நிறைய பேர் குடியிருப்புகளே நம்ம வந்து காலி செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கும். ஸோ இது மக்களுக்கு அதிகமாக இடையூறு இல்லாமல் நிறைய குடியிருப்புகள் இப்போ இருக்கிற பல ஆண்டுகளாக வசிப்பவர்களை நம்ம காலி செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு மாற்றுப்பாதை ஆய்வு செய்யும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. அது முடிவடைந்தால் கண்டிப்பா இருக்கு. நன்றி. மைசூர் பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு